என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, இறைவனுக்கு நன்றி. இனிய நண்பர்களே, நியூ பேசும் படத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற நல்ல ஆதரவுக்கு நன்றி. அனைத்து நியூ பேசும் படம் நேயர்களுக்கும், எங்களை வாழ வைக்கின்ற நேயர்களுக்கு எங்களது பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்ற ஆசைப்படுகின்றோம். இந்த பொங்கல் திருநாளில் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களின் வீட்டு பொங்கல் எப்படி இருக்கும் வாருங்கள் பார்ப்போம். பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் வாழ்நாள் முழுவதும் கொண்டாடி மகிழ்ந்த ஒரே பண்டிகை பொங்கல் மட்டும்தான். அதற்கு பல காரணங்கள் உண்டு. மக்கள் திலகம் எம்ஜிஆர் உழவர் தினமான ஜனவரி 17ஆம் தேதி பிறந்தார். பிறந்த நாள் கொண்டாடாத எம்ஜிஆர் அந்த நாளில் பொங்கல் கொண்டாடுவார். அவருடைய பெரும்பாலான படங்கள் பொங்கல் திருநாளில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றிருக்கின்றன. எம்ஜிஆரின் நண்பரும் சக நடிகருமான நம்பியார் ஒரு சமயம் சொன்னார், எம்ஜிஆர் சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு வருடமும் பொங்கல் பண்டிகையை மிகச் சிறப்பாக கொண்டாடி வந்தார். நலிந்த கலைஞர்களுக்கு பொங்கல் பரிசுகள் கொடுப்பார். அன்று காலை முதல் மாலை வரை அவருடன் நான் இருப்பேன், மகிழ்ச்சியோடு பொங்கல் கொண்டாடுவேன் அவரோடு என்று நம்பியார் ஒருமுறை பதிவு செய்திருந்தார். சரி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வீட்டு பொங்கல் திருநாள் எப்படி இருக்கும், அந்த நாளில் என்னென்ன விசேஷம் எல்லாம் நடைபெறும் என்பதை 1957 முதல் 1987 வரை எம்ஜிஆரின் மெய்காப்பாளராக இருந்த KB ராமகிருஷ்ணன் சொன்ன எம்ஜிஆர் வீட்டு பொங்கல் பற்றி சொன்ன விஷயங்களை அப்படியே உங்களுக்கு தருகின்றேன். வள்ளல் எம்ஜிஆர் தமது வாழ்நாளில் பொங்கல் திருநாளை தவிர வேறு எந்த பண்டிகையையும் கொண்டாடியதில்லை. அந்த நாளில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார். இப்போது அதிமுக அலுவலகம் இருக்கும் இடம் அப்போது எம்ஜிஆரின் நாடக மன்றம் இருந்த இடம் அது. அங்குதான் வருஷா வருஷம் எம்ஜிஆரின் குடும்ப விழா போல பொங்கல் திருவிழா நடைபெறும். பொங்கலுக்கு முதல் நாளே எம்ஜிஆர் நாடக மன்றத்தை சேர்ந்தவர்களும் அவரது ஸ்டண்ட் குழுவை சேர்ந்த நாங்களும் அங்கு ஒன்று கூடுவோம். அண்ணன் RM வீரப்பன் தலைமையில் அந்த இடத்தை அலங்கரிப்பது முதல் லாரிகளில் வந்து இறங்கும் புடவைகள், வேட்டிகள், சட்டைகள், பரிசு பொருட்களை அலுவலகத்தில் எடுத்து அடுக்கி வைப்பது வரை அனைத்தையும் நாங்கள் செய்வோம். அந்த புடவைகள், வேட்டிகள் எல்லாம் ஒரே விலையில் ஒரே தரத்தில் இருக்கும். பொங்கல் அன்று காலை 7 மணிக்கெல்லாம் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர், அவருடைய துணைவியார் ஜானகி அம்மா, அவரது அண்ணன் சக்கரபாணி, அவரது மனைவி மீனாட்சி அம்மாள், அவரது மைத்துனர், அவரின் மனைவி உள்பட குடும்பத்தினருடன் வந்ததும் விழா களை கட்ட தொடங்கிவிடும். எம்ஜிஆர் தன்னுடைய கையாலேயே அனைவருக்கும் புடவை, வேட்டி கொடுப்பார். அதையேதான் தன் குடும்பத்தாருக்கும் கொடுப்பார். அதே வேட்டியை அணிந்து கொள்வார் அவரும். எல்லோரும் புது டிரஸ் போட்டு 9 மணிக்குள் வந்து விட வேண்டும். எம்ஜிஆர் வீட்டில் பொங்கல் வைத்து நிகழ்ச்சியில் அனைவரும் அறுசுவை உணவு வழங்கப்படும். ஆண்கள் பெண்கள் வரிசையாக வந்து உண்டு மகிழ்வார்கள், சாப்பிட்டு மகிழ்வார்கள். அங்கு ஏராளமான இனிப்பு பதார்த்தங்கள் சிறு சிறு துண்டுகளாக வெட்டி வைத்த கரும்பு துண்டுகள் வழங்கப்படும். காலை 10 மணி அளவில் நாடக மன்ற நிகழ்ச்சிகளை தலைவர் ஆரம்பித்து வைப்பார். கயிறு இழுத்தல் போட்டி, பெண்களுக்கான மியூசிக்கல் சேர் போட்டி, ஓட்டப்பந்தயம், சாக்கு கட்டி குதித்து ஓடுதல், நடத்தல், ஸ்டண்ட் நடிகர்களின் வீர சாகசங்கள் என்று ஏராளமான போட்டிகள் தொடர்ந்து வரிசையாக பொங்கல் தினத்தன்று புரட்சி தலைவரின் வீட்டில் நடக்கும். எம்ஜிஆரின் வீட்டு பொங்கல் விழாவில் கலந்து கொள்ள இயக்குனர் சுப்பிரமணியம், சக நடிகர்களான டைரக்டர் ப. நீலகண்டன், சக நடிகர்களான MKT முஸ்தபா, NS நாராயணசாமி பிள்ளை, சிவானந்தம், நீலகண்டன், TA மதுரம், ராஜகாந்தம், CT ராஜகாந்தம், புஷ்பலதா, G சகுந்தலா, KA தங்கவேலு, நம்பியார், அவர் மதிக்கும் அறிஞர் அண்ணா, கலைஞர், நாவலர் மதியழகன், சத்தியவாணி முத்து, NP நடராஜன், துரைமுருகன் என பலரும் அந்த பொங்கல் திருநாள் விழாவுக்கு வருவார்கள்.
அனைவரும் வந்து எம்ஜிஆரின் வீட்டு பொங்கலில் கலந்து கொள்வார்கள் மகிழ்ச்சியோடு. 1962 ஆண்டில் நடந்த ஒரு பொங்கலில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நடந்தது. எம்ஜிஆர் பிக்சர்ஸ் ஊழியர்களும் எம்ஜிஆர் நாடக குழுவினரும் கயிறு இழுக்கும் போட்டியின் போது கலந்து கொண்டனர். எம்ஜிஆர் ஒரு பக்கமும் அவரது அண்ணன் சக்கரபாணி ஒரு பக்கமும் என்று எதிரே நின்று விட்டுக் கொடுக்காமல் கயிறு இழுத்தார்கள். படீர் என்று நடுமத்தியில் கயிறு அறுந்துவிட இரு கோஷ்டியினரும் தரையில் விழ ஒரே சிரிப்பும் கரகோஷமும் தான். பின்னர் ஸ்டண்ட் நடிகர்களின் வீர சாகச நிகழ்ச்சிகளின் போது கலைவாணர் NSKவின் நண்பர் VK ஆச்சாரி தமது வயிற்றின் மேல் பெரிய பாறாங்கல் வைத்து எங்கள் இருவரையும் கொண்டு சுத்தியலால் உடைக்கச் சொல்லுவார். சிலம்பாட்டம், குத்துச்சண்டை என்று அவரவர்களுக்கு தெரிந்த கலைகளை வெகுவாக அழகாக செய்து காட்டுவார்கள். அவர்களுக்கெல்லாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சிறப்பு பரிசுகள் கொடுத்து மகிழ்விப்பார். அதே போல ஸ்டன் நடிகர்களான எங்களை வைத்து ஊர்வலம் என்ற நாடகத்தை நடத்துவார். அந்த நாடகத்தில் நான், தர்மலிங்கம், புத்தூர் MS நடராஜன், குண்டுமணி, முத்து, திருப்பதி சாமி, கோலப்பன் என்று அனைவரையும் நடிக்க வைத்து நாங்கள் நடிப்பதை ரசித்து பார்ப்பார் புரட்சித் தலைவர். இறுதியில் நிகழ்ச்சியில் பங்கு கொண்டவர்களின் திறமையை நகைச்சுவையாக பாராட்டி பேசி அனைவருக்கும் பரிசு வழங்குவார். இந்த மகிழ்ச்சியான பொங்கல் நிகழ்ச்சிகள் முடிய சுமார் இரவு 11 மணிக்கு மேல் ஆகிவிடும். அளவு கடந்த மகிழ்ச்சியுடன் வீடு திரும்புவோம். இதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வீட்டு பொங்கல் என்று சொல்கின்றார் புரட்சித் தலைவரின் மெய்க்காப்பாளர் ராமகிருஷ்ணன். புரட்சித் தலைவரின் பக்தர்கள், தொண்டர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.